ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெனம் 3 ட்ரெய்லர் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்புகிறேன் உண்மையிலேயே ஆசமாக இருந்துச்சு. இப்போதைக்கு ஆன்லைனில் சில பிளாட் லீக் உள்ளே வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக அதை பற்றி பேசியே ஆகணும். நிச்சயமாக இது வந்து ஸ்பாயிலாட்டாக இருக்காது. நான் வெறும் கோர் பாயிண்ட்டை மட்டும் தான் பேச போகிறேன். நிச்சயமாக ஃபுல்லாக பேச போகிறது கிடையாது. ஸோ பாசிபிளி இது ஸ்பாயிலாட்டாக இருந்தால் உங்களுக்கு தான் சாரி, பட் இருக்காது. நான் முடிஞ்சளவுக்கு கோர் பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ்பெக்டாக பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆக்சுவலி எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிய மேடம் வெப் அந்த படத்தோட கனெக்ஷன் இந்த படத்தில் ஹெவியாக இருக்க போது. அந்த படத்தில் 3 ஸ்பைடர் உமன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட்டான மேரி பார்க்கரை காப்பாற்ற பார்ப்பாங்க நம்ம எசிக்கல் சிம்ஸ்லேருந்து. ஸோ அதான் அந்த மெயின் ஸ்டோரி. ஸோ அது வந்து கரெக்டாக 10 வருஷம் முன்னாடி நம்ம வெனமுனுக்கு 10 வருஷம் முன்னாடி நடக்க ஸ்டோரி. நம்ம மேடம் ஏர்லி 2000 இருக்கலாம், பாசிபிள் 2006, 3 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வெனம் 2 வந்து நடந்த 2019 நடக்குது. ஸோ கரெக்டாக நான் பீட்டர் பார்க்கறதுக்கு 10-12 வயசு இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி வெனமுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோயும் வந்து அதுக்கு காமிச்சிருப்பாங்க. வெனம் எல்லாருக்குமே ஹைவ் மைண்ட் இருக்கும். ஹைவ் மூலிமா பீட்டர் பார்க்குற ஸ்பைடர்மேனு நம்ம வெனமுக்கு தெரியும். ஸோ அது மூலிமா தான் அவங்க மல்டி ட்ராவல் பண்ணி ஸ்பைடர்மேன் நோ ஹோமில் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெனமோட ஹைவ் மைண்டில் பீட்டர் பார்க்குற இருக்க ஸ்பைடர்மேன் தான் நம்ம ஃப்யூச்சரை கொல்ல போகிறான். ஸோ நிச்சயமாக அவங்களோட கையில் நம்மளுக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னு நம்ம வெனமுக்கு தெரிஞ்சிருக்குமா. ஸோ வெனம் என்ன பண்ணுவார்னா, நம்ம எடிக்கிட்ட சொல்லி இங்கே இந்த நியூஸில் இருக்கிற பீட்டர் பார்க்க கொண்டா நம்மளுக்கு ஃப்யூச்சரே அழியாமல் போயிடும். ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வெனம் வந்து நம்ம எடிக்கிட்ட சொல்லுவாராம். நம்ம எடி வந்து ரொம்ப மனசு எழுகினவர். ஸோ எடி இது ஒத்துக்க மாட்டாராம். ஸோ எடி என்ன பண்ணுவார்னா, அந்த 10 வயசு பையனை வந்து கிட்னாப் பண்ண சொல்லுவாங்களாம். ஸோ எனக்குள்ளே வேணாம் சொல்லிட்டு கிட்னாப் பண்ணிட்டு வர எடிக்கு அதை வந்து சின்ன பீட்டர் பார்க்கறதுக்குமே ரொம்ப பாண்ட் உருவாக ஆரம்பிச்சிருமா. ஸோ இதெல்லாம் அங்கே போயிட்டு வைக்கல. அந்த பக்கம் நம்ம பேட்ரிக் மூலிகன் ஃபுல்லாகவே டாக்ஸனாக மாறி அவர் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. ஸோ எல்லா மார்ட்ஸையும் கொண்டு இன்க்ளூடிங் வெனம் அண்ட் சம் ரீசன் இதை வந்து பிளாட்லிங்க தெளிவாக மிஷன் பண்ணல. இது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காண்டி நம்ம பீட்டர் பார்க்கர் கொல்லவும் அவர் நினைக்கிறாரு. ஏன்னு தெரில, அப்படி இந்த பிளாட்டிக்கில் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீன் அப்போ நம்ம வெனம் சும்மா இல்லாமல் நம்ம சின்ன பீட்டர் பார்க்குற ஒரு நார்மல் ஸ்பைடர் கிட்ட மாட்டி விட, சும்மா அவனோட கடிச்சதா ஸ்பைடர் வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஸ்பைடர் கிட்ட அவர் எக்ஸ்போஸ் பண்ண அந்த நார்மல் ஸ்பைடர் அவர் கடிச்சு சின்ன பீட்டர் கடிச்சு அவர் குட்டியாக ஒரு அலர்ஜிக் வந்துடுமா. ஸோ அதனால நம்ம எடி ஹாஸ்பிட்டல் கூட்டி போக, அப்போ அங்கே எடி வந்து நான் அவனோட அப்பா அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் மிஷன் பண்ணுவாரா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பாண்டிங்கான விஷயமா இருக்கும். நிச்சயமாக இதை கேட்கும் போதே ஒரு வியர்டாக இருக்கும். நம்ம வெனமும் நம்ம ஸ்பைடர்மேனும் பரம எதிரிகள். பட் இப்போதைக்கு உங்கள் அப்பா மாதிரி சாத்தில் இருக்காங்களா, ஒன்றுமே புரியல. ஸோ இதெல்லாம் இங்கே போயிட்டு இருவாங்க. அந்த பக்கம் டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த லேபையும் உடச்சி அந்த லேபில் இருக்கிற சிமெண்ட் நீங்கள் டெய்லியும் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான சிமெண்ட் கம்மப்பட்டிருக்கும். அப்போ நம்ம ஆர்வல் டெய்லர் நம்ம மாடல் ஆக்டர் ப்ளே பண்ண அந்த ஆக்டரோட பக்கத்தில் வந்து பார்த்துருப்போம் ஒரு டாக்டர் ரென் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஸ்க்ரீம் வருவாங்களான். ஸோ நம்ம டாக்ஸ்னுமே சில பேர் சேர்த்துக்கிட்டு எல்லாருமே வந்து வெனமாக மாற்றுவாராம். அங்கே இருக்க அந்த வெனமை உடச்சி அந்த டாக்டர் ரயனையுமே ஒரு ஸ்க்ரீமாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆல் டெய்லர் ஜூரி அப்படி சொல்லப்படுற ஒரு குரூப் வச்சு தேட. ஸோ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எடியை வந்து கொலை பண்ணணும், வெனம் எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்க சொல்லிட்டு அவரோட பையனை வந்து ஆக்சுவலி நம்ம வெனம் லெட் டிவி காலேஜில் நம்ம கார்னேஜ் வந்து பிரிசன் ஆஃப் லா தெரியுமா, அப்போதைக்கு அவர் பையன் வந்து இறந்து போயிட்டாராம். இந்த ஆர்வல் டெய்லரோட பையன் அப்போதைக்கு அங்கே இறந்து போயிட்டார். அதை பழிவாங்கல எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு அவனோட பக்கம் துரத்த இன்னொரு பக்கம் நம்ம டாக்ஸின் கேங் அவர் சில பேர் 5 அந்த 5 டீமான வெனம் டீமை கூட்டிக்கிட்டு நம்ம இடையே துரத்த இதில் வேறு எங் பீட்டர் பார்க்க காப்பாற்றுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது அப்படின்னு இந்த பிளாட் லீக்கில் மிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அரோட்டையில், இன்னொரு பக்கம் டாக்ஸின் 2 பேரும் தப்பிக்க தான் நம்ம இடியோட வேலையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இந்த படத்தோட முடிவில் படத்தோட பிளான் கிளின்டார்லேருந்து எக்கச்சக்கமான வெனம் இங்கே வராமல் காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னும் ஏன் இந்த இதை நீங்கள் இன்னும் டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டு எல்லா வெனமும் இருந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இந்த படத்தை முடிக்க போகிறாங்க அப்படின்னுமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு லீக். இன்னொரு லீக் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் இந்த நியூஸில் இருக்க போகிறாரு. அவர் ஸ்பைடர்மேன் நோ வேவ்க்கு அப்புறம் இந்த நியூஸுக்கு வந்து ஸ்டக் ஆகிட்டார், இங்கே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நிமிஷம் அப்படி இருக்காங்க. லாஸ்ட்டில் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வெனமாக மாறின ஒரு ஸ்பைடர்மேன் சூட்டு மூலியமாகவும் அண்ட் நம்ம எடியூஸ் இது நம்ம டாக்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னுமே மிஷன் பண்ண போட்டிருக்கு. இது பாசிபிளி புரியலை, ஏன்னா தெரில. இது வந்து ஒரு சும்மா இது 50-50 நடக்கலாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டாக திரும்பி கூட்டி விட மாட்டாங்க. இதான் மிஷன் பண்ணி பிளாட்டிக்கில். ஸோ பாசிபிளி இது கன்ஃபார்ம் ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் தான் மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி இருக்கலாம், பட் இல்லாமையும் போகலாம், யாருக்கு தெரியும்.
அண்ட் நம்ம டாம் ஹார்டி பற்றி சொல்லியிருக்காரு எங்கள் யூனிவர்ஸில் ஒரு ஓன் ஸ்பைடர்மேன் இருக்காருன்னு. ஸோ பார்ப்போம், பொருந்து பார்ப்போம் யாராக இருக்க போகிறாங்க. நிச்சயமாக இந்த பிளாட் லீக் ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அவங்க கேட்கலாம், ப்ரோ இந்த டெய்லர் காமிச்சாங்களா ப்ரோ அந்த வெனமை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி அப்படி காமிச்சிருப்பீங்க, இது புரியல, இது பாசிபிளி கிளிக் பைட்டாக இருக்கலாம். என்ன சோனி நிறைய பண்ணுவோம் கிளிக் பைட். ஸோ பாசிபிளி இது கிளிக் பைட்டாக இருக்கலாம். இந்த சீன் படத்தில் இருக்காமையே போகலாம், அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது படத்துக்கு எந்த மாதிரி ஆடப்பும் பண்ணல, இந்த சீன் கன்ஃபார்ம் படத்தை குழப்புது. ஸோ பாசிபிளி இந்த சீன் படத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் இந்த பிளாட் லீக் கன்ஃபார்ம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இதை மாற்றியும் பண்ணலாம். பட் நான் இந்த ஃபுல் பிளாட் லீக்குமே ஒரு 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஃபுல்லாக வர வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்தால் உண்மையிலே ஆசம். நிச்சயமாக இந்த பிளாட் லீக் பிடிச்சிருச்சா மறக்காமல் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் டில் பாய்.